கிருஷ்ணகிரி மழலையர் மற்றும் தொடக்க பள்ளியின் சார்பில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் தன்ஷிகா. நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். இன்றைய தினம் உலக தண்ணீர் தினம். துப்பார்க்கு துப்பாய, துப்பாக்கி துப்பாக்கு, துப்பாய தூவும் மழை என்ற குரல் மூலமாக எனது கருத்தினை தெரிவிக்கிறேன். உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் உணவினை விளைவிக்க பயன்படுவது மட்டுமின்றி தானும் உணவாக மாறும் தன்மை நீருக்கு மட்டுமே உண்டானதாகும். அதனால்தான் டிசம்பர் 1992 ஐக்கிய நாடுகளின் பொதுசபை கூட்டத்தில் உலக தண்ணீர் தினம் கொண்டாடப்படுவதற்கான தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள். 1993 முதல் உலக தண்ணீர் தினம் இன்றைய நாளில் அனுசரிக்கப்பட்டது. தண்ணீர் சிக்கனம் என்பது ஒவ்வொரு மனிதரிடமும் இன்று வரை காணப்படவில்லை. நீர்வளத்தை காப்பதும் அதனை பெருக்குவதும் குறித்து விழிப்புணர்ச்சியை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவது உலக தண்ணீர் தினத்தின் நோக்கமாகும். பூமியில் 30 விழுக்காடு மட்டும் நிலப்பரப்பாகும். மீதம் இருக்கும் 70 விழுக்காடு நீர்ப்பரப்பாகும். ஆதலால் 30 விழுக்காட்டில் வசிக்கும் மக்களுக்கு தேவையான நீரை அளிக்கும் போதிய வசதி பூமி இழந்து வருகிறது. 40 விழுக்காடு மக்கள் தண்ணீர் கிடைக்காமல் அவதிப்படுகிறார்கள். நீரை மறுசுழற்சி செய்தால் தட்டுப்பாடு குறையும் என்கிறார்கள் நீரியல் ஆய்வாளர்கள். என் பெயர் ஸ்ரீமதி. நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். நாம் அன்றாட செய்யும் சிறு சிறு வேலைகளும் தண்ணீர் சேமிப்புக்கு வழிவகுக்கும். பல் துவக்கும் போதும் தண்ணீர் தொட்டிக்கு மோட்டார் மூலம் தண்ணீர் ஏற்றும் பொழுதும் நாம் அன்றாட செய்யும் சிறு சிறு வேலைகளின் போது சிறு துளிகளை சேர்ப்பதன் மூலம் 6 லிட்டர் தண்ணீரை சேமிக்க முடியும். வீட்டில் மழைநீர் சேகரிப்பு தொட்டியை சேர்த்து கட்டுவதன் மூலம் இயற்கைக்கு நம்மால் செய்யும் சிறு உதவியாகும். உலக தண்ணீர் தினத்தை ஒரு நாளாக மட்டும் கடைபிடிக்காமல் தண்ணீர் தேவையையும் சிக்கனத்தையும் மனதில் வைத்து செயற்பட வேண்டும். ஐம்பூதங்களில் ஒருவன் நீர், யாரும் காணக்கூடிய இறைவன் நீர், ஓரறிவு உயிர்த்திற்கும் தேவை நீர், 6 மாநிலத்திற்கும் தேவை நீர், 4 பகுதியால் சூழப்பட்டவனும் நீர், நீரின்றி அமையாது உலகு, நீரின்றி விடியாது பொழுது. தண்ணீரை வீணாக்காது, தண்ணீரை சேமிப்போம். அனைவருக்கும் இனிய உலக தண்ணீர் தின வாழ்த்தினை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.